ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோ ஒரு கேம் பிளே கிடையாது. அதுக்கு பதிலாக நான் ஒரு ரேங்கிங் வீடியோ போட போகிறேன். அது சாதாரணமானது இல்லை. டாப் 4 பெஸ்ட் ரோப்ளாக்ஸ் கேம்ஸ் டு பிளே. போர் அடிச்சா விளாட்றதுக்கு. நம்பர் 4 நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். இது ஜாலியான ஒரு டிசாஸ்டர் சர்வைவல் கேம். இதில் நீங்கள் எடுத்தோன்னே லாபியில் ஸ்பான் ஆவீங்க. நிறைய பேர் உங்கள் கூட இருப்பாங்க. அப்புறம் தூரத்தில் ஒரு ஐலாண்ட் தெரியும். அங்கே தான் ஒரு பேரழிவு நடந்துகிட்ருக்கும். அந்த மேப்பில் நீங்கள் ஃப்ளாஷோட வேகமாக ஒன்றா தான் உங்களால் தப்பிக்க முடியும். கண்ட்ரோல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பேசிக் ரோப்ளாக்ஸ் கண்ட்ரோல்ஸ் தான். அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பட் விளாட செம்ம ஜாலியாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஏன் ஒருத்தர் பறந்துட்டான். டிசாஸ்டரை அவாய்ட் பண்ணி ஜெயிச்சோடனே உங்களுடைய சர்வைவர்ஸ் லிஸ்ட்டில் காமிப்பாங்க. அப்புறம் இது ஒரு ஃபேமஸான கேமுங்கிறனால இந்த லிஸ்ட்டில் நிறையா பேர் இருப்பாங்க. எல்லா வகையிலையும், அதாவது டிஃப்ரெண்ட்டான வகைகளில். ஃபார் எக்ஸாம்பிள் கிரிஞ்சு பண்ணுறவங்க, என்னடா பேசிக்கிறீங்க, ஹேக்கர்ஸ், அப்புறம் சரி ஓடுங்க. அப்புறம் இங்கே எத்தனை டிசாஸ்டர் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவலான்ச்சு. விடுங்க விடுங்க. அப்பா அப்பா. நான் எப்படி உயிரோடு இருக்கேன்னு எனக்கே தெரியல. ஆசிட் ரெயின். ஐயோ, ஆசிட் ரெயின் பொழியுது. ஐயோ, செத்துட்டேன். எர்த்குவேக். கிளிச்சு. இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனால் செம ஜாலியாக இருக்குது. ஏ எக்ஸட்ரா 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 எக்ஸட்ரா. இந்த கேம் டிசாஸ்டர்ஸ் நிறையாவே இருக்குது. அது நீங்கள் விளாட தான் கற்றுக்குவீங்க. சரியா போய் விளாடுங்க. சரி, இந்த கேமும் பேசிக்கான ரோப்ளாக்ஸ் கேம் தானே. கண்டிப்பாக அது டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குமேன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஏன்னா பக்ஸு கிளிச்சஸ்லாம் இங்கே அதிகமாக இருக்கும். எவ்வளோனா ஊர் கணக்கில் இருக்கும். ஓகே, இது கேமை பற்றி எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லி மொத்தத்தில் ஓவரால் சர்வைவல் கிளாசிக், அப்புறம் ஒரு ஃபன் கேம் தான் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். இந்த ரோப்ளாக்ஸில் ஒரு பாப்புலரான கேம். அது ஒரு நல்ல அப்ரோச் கிடச்சிருக்கு. ரேட்டிங்ஸ் ஒரு 7.10 ஒரு டீசெண்டான ரேட்டிங்ஸாக கொடுக்கலாம். ஜாலியாக இருக்கும். ஒவ்வொரு லெவலை முடிக்க உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். சரி விடுங்க, இந்த கேம் பேட்டி அடித்தது போதும். அடுத்த கேமுக்கு போகலாம். நம்பர் 4 ஹைட் அண்ட் சீக் எக்ஸ்ட்ரீம். இது ஹைட் அண்ட் சீக் கேம். இந்த கேமில் லாபிலாம் இல்லை, ஆனால் முன்னாடி ஓடிட்டுருக்க ஒரு கேமை ஸ்பெக்டேட் பண்ணுவீங்க. ஆக மொத்தம் இந்த கேம் க்யூவில் நின்று படத்துக்கு போகிற மாதிரி தான். அந்த ரவுண்டு முடிஞ்சோடனே மேப்பே ரேண்டமாக அதே செலக்ட் பண்ணோம் ஒரு ஸ்பின் மோஷனில். என்னடா கிச்சன்லாம் மேப்பாக இருக்கேன்னு கேட்குறீங்களா? இந்த கேமில் நீங்கள் எறும்போடு சின்னதாக இருப்பீங்க. இந்த கேமில் கேட்சரை செலக்ட் பண்ணுறதுக்கும் அதே ஸ்பின் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரேண்டமாக யார் வேணால் வரலாம். பாவம் ஃபேரட். ஸ்பின்னெல்லாம் முடிஞ்சோடனே கேம் ஸ்டார்ட் ஆகிடும். உங்களை சுற்றி ஒரு டோட்டலாக 6 to 12 பேர் வரைக்கும் இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு 1 minute டைம் இருக்குது ஒளிய. எல்லாமே துண்டை காணோம் துணியை காணோன்னு ஓடுறாங்க. அப்புறம் ஹைட்டான இடத்துல ரீச் பண்ணுறதுக்கு இந்த பவுன்சர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? இப்படி மாரியோட சூப்பராக குதிச்சேனா.
இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் கேட்சரை ஸ்பெக்டேட் பண்ணலாம். அதான் கேட்சரு. நான் கரெக்டாக அந்த டேபிளில் இருக்கேன். ஐயோ பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். காட்டி கொடுத்துட்டான் அவன். சூப்பர். இங்கேருந்து இப்போ கிளம்பி ஆகணுமே. ஐயோ பக்கத்தில் வந்துட்டான். என்ன பண்ணுறது? ஓடுறா கைப்புள்ள. இன்னும் டேபிள் மேலே ஏறிடுவான். நான் குதிச்சிட்டேன்னா அவ்வளோதான், தப்பிச்சிட்டேன். கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணுங்க காய்ஸ். நீங்கள் ஒரே இடத்துல ஒளிஞ்சிருந்தீங்கன்னா அவன் அவங்கள பார்த்து வந்துடுவான். ஓடிட்டே இருந்தீங்கன்னா அப்பயும் அவங்கள பார்த்து வந்துடுவான். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இந்த கேம் எப்படி பவுன்சர்ஸ்லாம் இருக்கோ அதே மாதிரி டெலபோர்ட்டர்ஸும் இருக்கும். அது மறைஞ்சிருக்கும் நிறைய இடத்துல. அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் இன்னொரு இடத்துக்கு டெலபோர்ட் ஆகிடுவீங்க. இந்த சிங்கில் இங்கே ஒன்று இருக்குது. ஏய் வந்துச்சு. கேட்சர் எங்கே ஓடிட்டு இருக்கான்? நான் அங்கே இருக்கேன். இதோ அந்த இடத்துல ஆரோமாக்கு இருக்கா, அங்கே தான் இருக்கேன். நான் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் சிங்கரில் வந்துட்டானா நான் மாட்டிக்குவேன். வரான் பாருங்க பூச்சாண்டி தூரத்தில். அவன் என்னை பார்த்துட்டான்னு நினைக்கிறேங்க. சதான் தேடி வரான். குதிக்க வேண்டியதாக இருக்கே. பட் அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணுறேன். அவன் இங்கே வரான், நான் ஓடிடுறேன். கேம் முடிஞ்சோடனே உங்களுக்கு கிரெடிட்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. அது கிரெடிட்ஸ் இந்த கேமில் ஒரு கரன்சி மாதிரி. அதை வச்சு நீங்கள் நிறைய பொருள் பை பண்ணலாம். இந்த ஓப்பன் ஷாப் பட்டனை தொட்டால் இந்த கேரக்டர்ஸ்லாம் வருவாங்க. அந்த என்ன கேரக்டர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேட்சராக ஸ்பான் ஆவீங்களோ ஒரு சில தடவை. அப்போ இந்த கேரக்டர்ஸ் வாங்கினீங்கன்னா அவங்களோட பவர் உங்களுக்கு தனியாக வரும். இந்த கரடிக்கு ஸ்ப்ரிண்ட்டு, அதாவது 4 செகண்டுக்கு வேகமாக ஓடுவோங்க. இன்னொன்று பவர் என்னன்னா, ஒரு இந்த கரடிக்கு கம் பவர் இருக்குது. கேமரா பவர். கேரக்டர்ஸ் மட்டும் வாங்க தேவையில்ல, இந்த மாதிரி பேட்ஸ் எமோட்ஸ் கூட இருக்குது. நான் தான் கேட்சரா. நான் கண்டிப்பாக ஒருத்தரையாச்சும் பிடிப்பேன். நீங்களே பாருங்கள். இந்த கேம் நான் ப்ரோ பிளேயர். இந்த 3 நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் பிடிக்காம விட்டுருவேனா? நீங்களே சொல்லுங்கள், பார்த்துடலாம் யார் தோப்பா யார் ஜெயிப்பான்னு. ஒருத்தனையும் பிடிக்க முடியல guys. 1 நிமிஷம் தான் இருக்குது. யாரையுமே கண்டுபிடிக்க முடியல. பேட்டி கொடுத்தது போதும். இந்த கேம் பற்றி பேசினதில் இது ஒரு டைம் பாஸ், நான் ரேஜ், ஒரு ஃபன் கேம். அதான் ஹைட் அண்ட் சீக் எக்ஸ்ட்ரீம். இதுக்கு ரேட்டிங்ஸ் வந்து ஒரு 7.10 கொடுக்கலாம். அதுக்கு தேவையான அப்ரோச் வந்து அது கிடச்சிருக்கு. டீசெண்டான ஒரு கேம் தான் அது. நீங்கள் விளாண்டு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம அடுத்த கேமுக்கு போகலாம். நம்பர் 4 ஸ்கேட் போர்ட் ஆபி. இது ஒரு ஆபி கேம். ஆனால் அது சூப்பரான ஆபி கைஸ். நீங்கள் உங்களுக்கே பிடிக்கும். இதில் கிரைண்டிங் அவசியம் இல்லை, ஸ்கின்ஸ் தான். ஃபிசிக்ஸ் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா லான்ச்சில். அப்புறம் ப்ராக்ரஸ் இருக்குது, செக் பாயிண்ட் இருக்குது, அப்புறம் ஆப்ஸ்டக்கிள்ஸும் இருக்குது. எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக போனீங்கன்னா ஒவ்வொரு லெவலாக முடிச்சு அடுத்த லெவல் போவீங்க. ஏன் தெரில, என்னன்னு தெரில, இது விளாண்ட போர் அடிக்கவே அடிக்காது. இதோ விளாடவே ஸ்மூத்தாக இருக்கும், போர் அடிக்காது, கடுப்பும் ஆகாது. அதாவது பழக்கம் தான் நல்லா இருக்கும்னு சொன்னேன் கைஸ். அப்புறம் போக இதில் லேசர்ஸ் வந்துடும். ஆபி கேம்ஸில் லேசர் இருக்க மாதிரி. அப்புறம் இல்லை அனிமேஷன் சூப்பராக இருக்கும், நீங்களே பாருங்களேன். அதுவும் அப்புறம் வேணா இருக்குது. அந்த ஆப்ஸ்டக்கிள்ஸ் ரொம்ப நல்ல சூப்பராக இருக்கும். நான் சொல்லிட்டேனா? ஓகே. ஏதாச்சும் இருக்குது. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கலாம். அங்கே இருக்கான் பாருங்க. ப்ரோ ஏன் போறீங்க? இந்த கேம் பற்றி சொல்ல வேற என்னடா இருக்கு?
இதில் ஸ்குவிட் கேம் இவெண்ட் ஒன்று நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த வெப்சீரிஸ் இது சாதாரண ஸ்கேட் போர்டிங் பற்றி ஒரு ஆபி கேம் சொல்கிற அந்த இருக்குலாம் இல்லை, ஆனால் விளையாட ஃபன்னாக இருக்கும். அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். ஓகே, நிஜமாக சொல்கிறேன், உங்களுக்கே பிடிக்கும். போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேமில் அதுக்கு தகுதியான அப்ரோச் அது கண்டிப்பாக கிடச்சிருக்கு. ரேட்டிங்ஸ் ஒரு 8 out of 10 கொடுக்கலாம். ஓவரால் இது ஃபன், நாட் போரிங், ஸ்மூத் கேம். அதான் ஸ்கேட் போர்டு ஆபி. இன்னொரு விஷயம், இந்த கேம் பற்றி ஏதாச்சும் சொல்லுன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். இந்த கேமில் பக்கு, கிளிச்சு அது மாதிரி ஒன்றுமே இல்லை. நிஜமாக ஒன்றுமே இல்லை. ஸ்மூத்தாக விளாண்டுக்கிட்டே இருக்கலாம். இது என்னோடய ஃபேவரட் கேம். கண்டிப்பாக உங்களோடதும் ஆகும் நீங்கள் விளாண்டிங்கன்னா. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அடுத்த கேமுக்குள்ளே போகலாமா? நம்பர் 1, பார்க்கோர் லெகசி. இந்த ஓப்பன் வேர்ல்ட் பார்க்கோர் கேமில் நீங்கள் பில்டிங் விட்டு பில்டிங் குதிக்கிறது தான் வேலையே. அப்போ நீங்கள் எத்தனை தடவை அவுட் ஆனாலும் நீங்கள் எங்கேருந்து குதிச்சிங்களோ அங்கேயே நீங்கள் ஸ்பான் ஆகிடுவீங்க. எத்தனை தடவை ஆனாலும் இதை விளாடும்போது ஒரு பெர்ஃபெக்டான பார்க்கோர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். லைஃபும் தான். லைஃப் எப்போ ஹீல் ஆகும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணினாலே போதும், அதே தானாக ஹீல் ஆகும். ஹீலாதா அது கொஞ்சம் ஹீல் ஆனோடனே நீங்கள் மாடி ஓட ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் இந்த கேமில் ஃப்ரெண்ட்ஸும் க்ரியேட் பண்ணலாம். அட போடா, எவனோ ஃப்ரெண்ட் ஆனாலும். இப்போ அந்த பைப்பை பிடிக்கலாம், கீழே விழுந்துடலாம். செகண்ட் ட்ரை ரீச் ஆகிட்டேன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இந்த கேமை மொதல் விளாடும் போது இப்படி தான் இருக்கும். பார்க்கோர் டூல்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது இருக்குது. நீங்கள் ஓப்பன் பட்டன் கொடுத்து இந்த ஹெச்சை தொட்டிங்கன்னா நிறையா அக்சசரிஸ் வரும். அதை நீங்கள் லெவல் ஏற்றி எடுக்கிற மாதிரி இருக்கும். சுற்றி போர் அடிச்சதுன்னா நீங்கள் டைம் ட்ரையல் கூட விளாட்லாம். ஹெர்பல் ரன்னு அதே மாதிரி நிறையா இருக்குது. இந்த மேப்பை சுற்றி நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் ஜாலியாக விளாட்லாம். ஜெயிச்சிங்கன்னா லெவல் கூட ஏறும். இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா, இந்த கேமில் நிறையா லேகும் பக்கும் கூட இருக்குது. அதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். கை விருத்துக்குச்சா? கிராஃபிக்ஸில் டே நைட் சைக்கிள் கூட இருக்குது. நைட் ஆயிடுச்சுன்னா நல்லா கோத்தம் சிட்டி மாதிரி ஊரே கலகலன்னு ஜொலிக்கும். நீங்கள் குதிச்சு விளையாடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரசித்து கூட விளையாடலாம். கிராஃபிக்ஸ் இன்னும் நிறையா வேணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸில் கிராஃபிக்ஸ் செட்டிங் கூட இருக்குது. நீங்கள் அதை ஹையாக வச்சுக்கலாம். ஸ்டண்ட்டு இப்போ பார்த்தீங்களா லெவல் இருந்துச்சு. அப்போது அந்த கேமில் இன்னொரு விஷயம் கூட இருக்குது, தனித்துவமானது. காமிக்கிறேங்க. இப்போ நான் இங்கேருந்து அந்த பில்டிங் போகணும். அதில் எவ்வளோ பெரிய கேப் இருக்குது. ஸோ தாண்டணுன்னா நீங்கள் ஜிப்லைன் யூஸ் பண்ணலாம். ஜாலியாக தொங்கிட்டே போயிடுவீங்க. ஃபன் ஓப்பன் வேர்ல்டு ஃப்ரீ ஸ்டைல் கேம்னா அது பார்க்கோர் லெகசி. ரேட்டிங்ஸ் ஒரு 8.10 கொடுக்கலாம். அப்புறம் அதுக்கு தகுதியான அப்ரோச் அது கண்டிப்பாக கிடைக்கல. ஆனால் அப்டேட்லாம் டான் விட்டுடுறாங்க. இது என்னோடய ஃபேவரட் கேம்ஸில் ஒன்று. விளாண்டிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கும் ஃபேவரட் கேமாக மாறும். ஒரு ட்ரை கொடுங்க, அடுத்த கேமுக்குள்ளே போகலாம். இரு, நான் போட்டதே டாப் 4 பெஸ்ட் ரோப்ளாக்ஸ் கேம்ஸ் டு ப்ளே. நானும் சொல்லிட்டுருக்கேன், அது போய் கேட்டுட்டு உட்காந்துருக்கீங்க நீங்கள். அதுவும் சரி கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃப்யூச்சரில் இதே மாதிரி ரேங்கிங் வீடியோஸ் அப்போது டுட்டோரியல் வீடியோஸ்லாம் நான் கண்டிப்பாக போடுறேன். சாதாரண கேம் ப்ளே மட்டும் போடாமல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டால் அது எனக்கும் லாபம், உங்களுக்கும் லாபம். ஸோ ஃப்யூச்சரில் பார்க்கலாம். பை.